ஹாய் ஹலோ வணக்கம். நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் கேட்க போகிறது நிலா பிரகாஷின் ஒரு வழி தணத்தல் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் கிருத்திகா. அத்தியாயம் 9. இறப்பை மட்டுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கும் தொழில்தான் இது. ஆனால் சில முறை முகத்தில் ஒட்டி கொண்ட முகமூடி தோளோடு பெயர்ந்து வருவது போல் காயமாகும். ஆனால் நிலவனின் பிரிவு வலி காயங்களை அனுபவிக்க தன் மனதால் கூடுமா? முகிலினி அன்று இரவு தூக்கம் வராது உழன்றாள். மருத்துவத்துறையின் ஒவ்வொரு சேவை செய்பவர்களும் உயிர்கள் காய்ந்த இலைகள் உதிர்வதைப் போல் இறந்து போவதை கண்டு கண்டு உயிரற்ற மனதுடையவர்களைப் போல் சேவை செய்வது எளிதான காரியமா என்ன? நிலவனுக்கு மருத்துவர்கள் ஆயுளாக குறித்த நாட்களுக்கு இன்னும் 1 மாதமே இருக்க முகிலினி மிகவுமே சோர்ந்து போனாள். ஆனால் அவளது அச்சத்துக்கு மாறாக நிலவன் முன்னிலும் மிக நன்றாக உடல்நிலையில் தேறினான். இதை கண்டதும் கதிரோன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். விடுமுறை முடிந்த அன்று சாண்ட்ராவும் வந்திருக்க கதிரோன் வேலை நிமித்தமாக வெளியே செல்வதாக இருந்தது. கதிரோன் அன்று காலை புறப்பட்டு சென்று இருக்க மதியம் நிலவனும் முகிலினியும் தங்கள் புத்தக வாசிப்பில் அமர்ந்திருந்தனர். நிலவன் மனதில் இதுவரை முகிலினியுடன் அவன் செலவிட்ட தருணங்களை யோசித்துக் கொண்டிருந்தான். புத்தக வாசிப்பில் அவனது கவனமில்லை என்பதை உணர்ந்த முகிலினி ஓரிரு பக்கங்களில் புத்தகத்தை மூடி வைத்து நிலவனை நோக்கினாள். வாசிப்பு சத்தம் நின்றதும் சிந்தனை கலைந்த நிலவன் முகிலினியை கேட்டான். ஏன் நிறுத்திட்டனில்லா என்ற நிலவனின் கேள்விக்கு உன் மனசு வாசிப்பில் இல்லைன்னு தோணுச்சு என்று பதிலளித்தாள் முகிலினி. ஆமாம், யோசிச்சுட்டு இருந்தேன். முகிலினி ஒரு புன்சிரிப்புடன் அவனிடம் கேட்டாள். நிலா, அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்த? நான் வர வர முகில் ஏன் இப்படி ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவனது கேலிக்கு முகிலினி பதில் சொல்ல முயல நிலவன் அதற்குள் பேச்சை மாற்றினான். சரியா, அதை விடு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கேன். நீ அதுக்கு சர்க்காஸ்டிக்காக பதில் சொல்லியிருக்க. ஆனால் இப்போ நிஜமாவே கேட்குறேன், ஏன் இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்த? நிலவன் கேட்க முகிலினி அவனுக்கு கொடுக்கப்படும் மருந்துகளின் இருப்பை சரிபார்த்தபடியே பதிலளித்தாள். மனசு நிறைவாக ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணுறது பிடிக்கும், அதனால் தேர்ந்தெடுத்தேன். முகிலினி சொல்ல நிலவன் அதை நம்பாத குரலில் பேசினான். சும்மா சொல்லாத, உன் சேலரி பேக்கேஜ் பற்றி எனக்கு தெரியும். நிலவன் சம்பளத்தை பற்றி பேச முகிலினி சிரித்தாள். உண்மைதான், நீ சொல்கிற மாதிரி ரொம்ப சர்வீஸ் மைண்டடாக இருந்தா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என் சேவையை செஞ்சுருக்கணும். ஆனால் என் கனவு அது இல்லை. அப்படி உன் கனவு தான் என்ன? நிலவன் கேட்டதும் தயக்கத்துடன் நின்றாள். கவலைப்படாத, யுவர் சீக்ரெட்ஸ் ஆர் பரீடு வித் மீ. என்னோட உன் ரகசியம் புதைந்து போகும். இன்னும் 1 மாதம் இருக்குமா? நிலவன் கேட்க அந்த வார்த்தைகள் வெகுவாகவே முகிலினியின் உறுதியை அசைத்து பார்த்தது. அவன் முன்னே வந்து அவனது கரங்களை பற்றி மண்டியிட்டு அமர்ந்தாள். கண்களில் லேசாக நீர் கொற்பதை தவிர்க்க முடிந்தவரை முயற்சித்தவள் அவனை நோக்கினாள். இப்படி நாட்களை எண்ணாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? முகிலினி கேட்க, வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம், சாகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. தவிர்க்க முடியாத விடயத்தை ஏற்றுக்க தான் வேணும் முகில். நீ கிஃப்ட் பண்ண புக்கு ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் எனக்கு சாவை பற்றிய புதிய கோணத்தை சொல்லியிருக்கு. லைக் இட்ஸ் ஓகே டு டை, டெத் இஸ் இன்னெவிட்டபிள். நான் சீக்கிரமே போகிறேன், நீங்கள் இன்னும் சில வருஷம் இந்த உலகத்தில் இருந்துட்டு வர போகிறீங்க என்று சொல்லி நிலவன் மேலும் புன்னகைத்தான். முகிலினி இதற்கு மேல் அவன் அதை பற்றி பேசாதிருக்க நிலவனின் கேள்விக்கு தன்னுடைய மனதிலிருந்து பதிலளித்தாள் முகிலினி. எனக்கு அம்மா அப்பா இல்லை நிலா, பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன். என் பாட்டிக்கு 5 பசங்க, 2 பிள்ளைங்க. என் அப்பா கடைசி பையன். அவர் விபத்தில் இறந்துட்டதால என் பாட்டி என்னை பார்த்துக்கிட்டு காட்டில் இருந்துச்சு. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து எங்கள் பாட்டியை பார்த்துக்கணும். எங்கள் ஆத்தா அதோட வெள்ளை துணியை தான் கட்டியிருக்கோம். அந்த வெள்ளை துணியில் ஒரு துளி அழுக்கு படாமல் தான் வச்சுருக்கோம். நான் படிக்க போக 3 மாதம் எங்கள் ஆத்தா வெளியூர் அனுப்பிச்சு. யூஎஸ் படிப்புக்கு செலக்ட் ஆக என் பாட்டி பெற்ற பசங்களை ஒருத்தர் கூட என் பாட்டியை எட்டி பார்க்க இஷ்டமில்லை. நான் திடமாக விட்டுட்டு போன என் பாட்டியை திரும்பி வரும்போது அவங்க போட்டு வச்சிருந்தது ஒரு சாலை. பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. என்னை பார்த்தபோது கண்ணு நிறைய வலி. நான் உன்னை ரொம்ப சிரமப்படுத்துகிறேன்னா அதான் கேட்டுச்சு. அந்த வலி ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சொந்தம், அரவணைப்பு, அன்பு இது எல்லாமே பணத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு என் பாட்டி சாவில் பார்த்தேன். என் திறமையில பணம் சம்பாதிச்சு வயசான பல பேருக்கு அவங்க கடைசி நாட்களில் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தான் படித்தேன். இந்த படிப்பு திறமையை வச்சு பெரிய இடங்களை அடையணும், அப்புறம் அது நிலையான ஒரு சேவையாக மாற்றணும்னு ஆசை. அவள் சொல்லி முடிக்க நிலவன் அவளையே பார்த்திருந்தான். முகிலினிதான் நிலவனிடம் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்க கூடாது, அதுவும் மரணத்தை பற்றி என்பது உணர்ந்து அமைதியாக அவளது மனதை வாசித்தவன் போல் பேசினான் நிலவன். சரி, என் ஆசை என்னன்னு சொல்லட்டா? அந்த பர்பிள் கலர் டைரி இருக்கு பாரு, அதை எடு என்றான்.
அதில் பல வகையான ஆடைகளை வடிவமைத்த டிசைன்கள் இருந்தது. முகிலினி புருவ உயர்த்தி அதை பார்த்தாள். அவ்வளவு அழகான வடிவமைப்புகள். இதெல்லாம் இவன் டிசைனா? முகிலினி ஆச்சரியத்தில் பக்கங்களை திருப்ப பல வண்ணங்களில் ஆடை அலங்கார வடிவமைப்பு, காட்சியரங்கத்தில் நடக்கும் பெண்கள் அணியும் புதுமை ரக ஆடைகள் அவ்வளவு அழகாக வரையப்பட்டிருந்தது. முகிலினி ஆச்சரியத்தில் அதை பார்த்து கொண்டு இருக்க நிலவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கத் தொடங்கியது. அவன் கரம் தனது பட்டனை அழுந்து தடுமாற அது கீழே செயலெழுந்து விழ, முகிலினி, இதெல்லாம் உன்னோட டிசைனா நிலா என்று கேட்டுக்கொண்டே திரும்ப கதிரோன் அறையில் நுழைந்தவன் ஓடி வந்து தனது சகோதரனை அள்ளி அணைத்தான். முகிலினி அந்த புத்தகத்தை பார்த்து கொண்டு இருந்தவள் கதிரோனின் சத்தத்தில் திரும்பியவள் நிலவனை கண்டதும் புத்தகத்தை அப்படியே போட்டுவிட்டு அவன் அருகில் வந்தாள். அவனுக்கு கொடுக்கப்படும் மருந்துகள் கொடுக்கப்பட்டது. நிலவன் மெல்ல கண்ணயர முகிலினி கதிரிடம் மன்னிப்பு கேட்டாள். நான் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், ஐ எம் சாரி. அவள் மன்னிப்பை புறந்தள்ளி பேசினான். முகிலினி ப்ளீஸ், இது உங்கள் அஜாக்கிரதையால் நடக்கலை, இனி கவனமா இருங்க. அவன் சொல்லிவிட்டு வெகு வேகமாக நடந்து தனதரைக்கு வந்தான். முகிலினி அதை தனது தவறுக்கு அவன் கோபம் கொண்டான் என எடுத்துக்கொள்ள, உண்மையில் கதிரோன் முகிலினியின் கையில் எடுத்த டைரியை கண்டே பதட்டம் அடைந்திருந்தான். நிலவனின் அடிமனதின் ரகசியத்தை பேசும் அளவுக்கு முகிலினி அவனுக்கு நெருக்கமாகி விட்டாளா? மனதிற்குள் பெயரிடப்படாத உணர்வு மிக தடுமாறி தனது படுக்கையில் வீழ்ந்தான். அவன் நிலவனின் அறைக்குள் வர முகிலினி தனது கனவை பற்றி சொல்லிக் கொண்டு இருப்பதைக் கண்டு அப்படியே நின்றவன் நிலவனின் பர்பிள் கலர் டைரி என்றதும் தான் உள்ளே வந்தான். அது நிலவனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் இடையேயான பல கருப்பு பக்கங்களை தன்னுள் ஒளித்து வைத்திருந்தது. கதிரோன் அதை தன் மனதில் மீண்டும் வாசிக்கத் தொடங்கினான். நிலவன் எல்லோரையும் போல மிக இயல்பான இளம் வயது இளைஞனாக தனது தந்தை, தாய், சகோதரனுடன் மகிழ்ச்சியாகவே நாட்களை நகர்த்தினான். ரஞ்சினி அவனது ஃபேஷன் டிசைனிங் படிப்பு, இசை இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கொண்டே இருந்தார். அவனுக்கு பிடித்ததை செய்ய 1000 சண்டைகள் செய்ய வேண்டியிருந்தது. ரஞ்சனியின் இந்த கட்டுப்பாட்டுக்கு முதலில் வித்திட்டது அவனது பள்ளி அனுபவம். அவன் வயது நண்பன் பிலிப்புடன் நிலவனை இணைத்து பல பேச்சுகள் அடிபட்டது. அதை பற்றி கதிரோன் விசாரிக்கையில் நிலவன் வெளிப்படையாகவே பிலிப்பு பெண்ணாக மாற இருப்பதாகவும் தன் நண்பனின் முடிவை தான் வரவேற்பதாகவும் சொல்ல கதிர் அவன் தோளை தட்டி விட்டு எழுந்து சென்றான். அதன்பின் நிலவன் அரை வண்ணம் அவன் செல்லும் இடமெல்லாம் ரஞ்சினின் கண்காணிப்புக்கு உள்ளானது. தன் அண்ணனிடம் அந்த விபத்துக்கு ஒரு வாரம் முன்னதாக தன் கனவுகளை வரைந்த அந்த டைரியை விட்டெறிந்து பேசினான். அப்ப நீயும் இதுக்கு உடந்தியா பிக்பி? எதுக்கு இப்ப இந்த ட்ரிப் போகணும்னா? நிலா, யூ நோ வாட் நியூஸ் இஸ் சர்க்குலேட்டிங்? நீ ஒரு ரெஃப்ரெஷுக்கு போயிட்டு வா. நிலவனின் கேள்விக்கு சாந்தமாகவே பதிலளிக்க முயன்றான். எனக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் சொன்னேன்னா, நான் ஃபேஷனில் எனக்குன்னு ஒரு தனி யூனிசெக்ஸ் பிராண்ட் உருவாக்கணும். ஐ எம் ட்ரைங் ஆன் இட். பட் யூ நோ வாட், யூ பீப்புள் மேட் மீ அ லாஃபிங் ஸ்டாக். கதிரோன் அவன் விட்டறிந்த பத்திரிகையை நோக்க, பாரிஸில் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டாரா ரஞ்சினியின் இளைய மகன் என செய்தி வெளிவந்திருந்தது. ரஞ்சினி பாரிஸ் என்ற இளைய மகனை வேவு பார்த்தது வேறு வகையில் சர்ச்சையாக வெடித்திருந்தது. கதிரோன் தனது தாயை நோக்கினான். 1 வயதிற்கு மேல் பிடிகளை தளர்த்திவிட பெற்றோர்கள் மறுத்தால் அது முற்றிலுமான முறிவுக்கு வழிவகுத்து விடுகிறது. நிலா, நான் இதை சரி பண்றேன். கதிர் பேச நிலவன் சமாதானமாகாத குரலில் பேசினான். நோ பிக்பி, ஷீ இஸ் டார்மெண்டிங் மீ. நிலவன் அழ அவனது தந்தை அவனை அணைத்து கொண்டார். ரஞ்சினி அமைதியாக அமர்ந்திருக்க கதிரோன் பேசினான். அப்பா, நீங்க அவனை கூட்டிட்டு ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க, அதை ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் போட்டுடலாம். கதிர் சொல்லி முடிக்க ரஞ்சினி பேசினார். அப்ப ட்ரிப் நான் ஏற்பாடு பண்றேன். அதன் பின் மிக சாகச பயண ஏற்பாடு செய்த தனது மகனின் கரையை அவர் போக்க நினைக்க நிலவன் அந்த பயண திட்டத்தை கண்டு கதிரோனை பார்த்தான். யூ டிசப்பாயிண்டட் மீ அகெயின் பிக்பி. இப்படிதான் ஒரு ஆண் பிள்ளைன்னு நிரூபிக்கணும்னு இல்லை உலகத்துக்கு. நிலா, நான் அம்மா கிட்ட இந்த ட்ரிப் போயிட்டு வந்ததும் ஐ வாண்ட் டு டிஸ்ஓன் திஸ் ஃபேமிலி. நிலவன் சொல்லிவிட்டு செல்ல அன்று ரஞ்சினியிடம் பெரு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ரஞ்சினி அழத் தொடங்கவும் அந்த பேச்சு முடிவுற்றது. ஆனால் 2 நாளிலே நிலவனின் விபத்து செய்திதான் வந்து சேர்ந்தது. நடந்த நிகழ்வுகளை அசை போட்டுக்கொண்டே இருவேறு அறைகளில் சகோதரர்கள் இருவரும் உறங்கி போயினர். அடுத்த 1 வாரம் நிலவனை அருகில் இருந்து கவனித்து கொண்டான் கதிரோன். நிலவனின் உடல்நிலை தேறி மருத்துவர்கள் குறிப்பிட்ட 3 மாத கெடுவும் தாண்டியது. நிலவன் நன்றாகவே இருந்தான். அன்றைய நாள் நிலவனும் முகிலினியும் நடைபயிற்சி மேற்கொள்ள நிலவன் கேட்டான். நான் உன்கிட்ட கேட்குற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லுவியா? அந்த நேரடி கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாது 1 நிமிடம் தயங்கியவளை கண்டு சிரித்து கொண்டே பேசினான் நிலவன். பயப்படாத, என் ஹெல்த் இஷ்யூ இல்லை, இது வேற என கேட்டதும் முகிலினி சிரித்தாள். என் அண்ணன் சொன்ன சிகப்பு சேல தேவதை நீதானே? பிக்பி கண்ணுல. அவன் தொடர்வதற்குள் முகிலினி பேசினாள். ஆமா, நான் தான். ஆனா இதுக்கு பேர் லவ்னு யார் சொன்னா உனக்கு?
பார்த்த உடனே கண்ணில் படபடக்குது, மனசுக்குள்ள மணி அடிக்குது. இதெல்லாம் சினிமா பட டைலாக். வாழ்க்கையில் நடக்கிறதில்ல. என்னோட வேலை முடிஞ்சதும் நான் போக போறேன். அவள் சொல்ல சொல்ல நிலவன் ஒருவித சிரிப்புடன் கேட்டான். என்ன, நான் செத்ததுக்கு அப்புறம் அப்படிதானே என்றதும் முகிலினி தன் இதழ்களை கடித்தவள் பெருமூச்சு விட்டு அவன் அருகில் வந்தாள். இப்படி பேசாதன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இது யதார்த்தம் தானே முகில். சாவு வாழற அளவுக்கு சில சமயம் கொடூரமா இருக்கிறதில்ல. ஆனா முகில், என் அண்ணன் உன்னை மாத்திடுவான்னு பயமா இருக்கா? நிலவன் கேட்க, நான் சொல்ல வந்ததே உனக்கு புரியல நிலவன். எனக்கு என்னோட சேர்ந்து பழகிற ஒரு வானம்பாடி வேணும். அந்த பதிலில் நிலவன் அதற்கு மேல் பேசவில்லை. அவனுக்கு தெரியும், உண்மையில் தன்னை போன்று அவளையும் காயப்படுத்தியே மனதளவில் கொன்றுவிடும் திறன் படைத்தவர்கள்தான் இந்த பணக்கார மனிதர்கள். ஆனால் தன் அண்ணன் அப்படியில்லை. ஒருவேளை தன் அண்ணன் மீது அவளுக்கு உண்மையான ஈர்ப்பும் அன்பும் காதலும் இருந்தால் நிச்சயம் தன் அண்ணனோ அவளை பிரியவிடப் போவதில்லை. தன்னை காயப்படுத்தியது போல முகிலினியையும் நிச்சயம் காயம் செய்வார் தன் அண்ணன். இம்முறையாவது தன் எதிர்பார்ப்பை ஏமாற்றது தன்னை நேசிக்கும் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்வானா? நிலவன் நினைவுகளில் கேள்வி எழ நிச்சயம் அவ்வாறு இல்லை என்பதை ஒரு கட்டத்தில் காலத்தால் கதிரோன் பதிலாக எழுதினான். அத்தியாயம் 9 நிறைவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கதைகள் கேட்டு மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.